அந்த மத்திய குழு கூடி இந்த சயித் பிரேமதாசவுக்கு அவர்கள் தங்களோட ஆதரவை தெரிவிக்கணும் என்று பொதுவாகவே 4 நாளுக்கு மேற்பட்ட அறிவித்தல்கள் வழங்கி வந்திருக்கிறோம். இந்த விடயத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே 19/5/2004 ஒரு முடிவெடுக்கப்பட்டது. முக்கியமான வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய விஞ்ஞாபனங்களை பரிசீலித்து மாவை சேனாதிராஜா அவர்கள் தாமாகவே சுதந்திரிடம் அவ்வாறான ஒரு அறிக்கையை தயாரிக்குமாறு கேட்டிருந்தார். எப்பொழுதுமே வாக்களிப்பு அல்லது எண்ணிக்கை என்பது சமூகம் அளித்து அளிப்பவர் தான் கணக்கில் எடுக்கப்படுவார்கள். ஆகவே 26 பேர். இதனுடைய ஜாப்பின்படி 11 பேர் தான் ஆக குறைந்த எண். நிறைவன் என்றால் கோரம். அநேகமான எல்லோரும் அதுக்கு ஆதரவாக கருத்தை சொன்னார்கள். தலைவர் அவர்கள் மாவை சேனாதிராஜா அவர்கள் உடன்படிக்கை எதுவும் செய்ததாக தெரியவில்லை. உண்மையாக உடன்படிக்கை என்ற விடயம் இருசாரார் சம்பந்தப்பட்டது தான் உடன்படிக்கை. இப்பொழுது இருக்கிற அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குந்தானே. எமது மக்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் இந்த இலங்கை தீவிலே சிறுபான்மை மக்கள் என்ற அடிப்படையிலே வடகிழக்கிலே பெரும்பான்மையாக நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் ஒட்டுமொத்த இலங்கை தீவிலும் நாங்கள் சிறுபான்மை மக்கள் என்ற அடிப்படையிலே இந்த போர்க்குற்றங்களை யுத்தத்தின் போது எமது மக்களுக்கு எதிராக ஆயுத மோதலிலே எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டிராத சாதாரண பொதுமக்களுக்கு ஜெஃப்னா அப்படின்னு சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. அதே நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளர் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சி சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பது பற்றியுமான பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக எழுந்த வண்ணமே இருக்குது. அந்த வகையில் குறிப்பிட்ட கருத்து சம்பந்தமாக, அதாவது அந்த மத்திய குழு கூடி இந்த சயித் பிரேமதாசவுக்கு அவர்கள் தங்களோட ஆதரவை தெரிவிக்கணும் என்று குறிப்பிட்ட கருத்து அந்த ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து தான் அந்த கருத்தை முன்வைச்சிருக்கணும். அந்த அறிக்கை எம்ஏ சுமந்திரனால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை என்ற ஒரு விமர்சனமும் எழுந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் பலர் இது பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாதென்ற துணிப்பொருளையும் காய்ச்சிருந்தவை. அந்த வகையில் CVK சிவஞானம் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பொன்றை முன்வச்சு இது முன்னர் நாங்கள் கூடின மத்திய குழு கூட்டங்கள், அதாவது தமிழரசு கட்சி யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போகுது என்பது சம்பந்தமாக கூடின கூட்டங்கள தொடர்ச்சியான ஒரு கூட்டமாகத்தான் இது இருந்திருக்கிறது என்றும், பலருக்கும் இதில் அழைப்பு விடுத்த போதும் பலரும் இதில் கலந்து கொள்ளல, ஆனால் எல்லாருக்கும் இது பற்றின விடயங்கள் தெரிவிக்கப்பட்டது என்றும் அவர் சொல்லியிருந்தவர். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிக்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா அவர் தந்த அறிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தவர். உண்மையிலேயே இது சம்பந்தமான காணொலி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காணொலி இந்த விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊடக சந்திப்பை பற்றியும் விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்குது. அந்த காணொலியை நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. வணக்கம். இன்று இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்த வேண்டியதற்கான சில முக்கிய காரணம், கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் தொடர்பான சில விமர்சனங்களுக்கான தெளிவுபடுத்தல்களை வழங்க வேண்டிய கடப்பாடு அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவன் என்ற முறையில் எனக்கு உள்ளது என்ற வகையில், முதலாவதாக அந்த கூட்டத்திற்கான அறிவித்தல் இல்லை, முறைப்படி இல்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஜாப்பிலே மத்திய செயற்குழுவுக்கு எத்தனை நாள் அறிவித்தல் வழங்கப்படும் ஏற்பாடு இல்லை. ஆகவே எப்பொழுது வேண்டுமென்றாலும் மத்திய செயற்குழு கூட்டக்கூடிய உறுத்து உண்டு. ஆனால் பொதுவாகவே 4 நாளுக்கு மேற்பட்ட அறிவித்தல்கள் வழங்கி வந்திருக்கிறோம். இந்த விடயத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே 19/5/2004 16/6 ஜூன் மாதம் 2024, 11/8/2024, 18/8/2024 ஆகிய 4 கூட்டங்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசிக்கொண்டே தொடர்ந்து வந்திருக்கிறது. ஆக 1ஆம் தேதி நடைபெற்ற கூட்டம் அத்தனை 4 கூட்டங்களில் தொடர்ச்சியான ஒரு கூட்டம். ஆக இது ஒத்திவைக்கப்பட்ட கூட்டம். அதாவது 18ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டது. முக்கியமான
வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய விஞ்ஞாபனங்களை பரிசீலித்து சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு 18ஆம் தேதி மத்திய செயற்குழுவில் எடுக்கப்பட்டது. அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அதில் தலைவர் மாவே சீனாதிராஜா, பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், நான், திரு சுமந்திரன், திரு ஸ்ரீதரன் ஆகியோர். அதைத் தொடர்ந்து திரு மாவே சேனாதிராஜா அவர்கள் தாமாகவே சுமந்திரனிடம் அவ்வாறான ஒரு அறிக்கையை தயாரிக்குமாறு கேட்டிருந்தார். அந்த அறிக்கை தான் 1/9/2000 கடைசியாக நடந்த 2024 கூட்டத்தில் சுமந்திரனால் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த கூட்டங்கள் 2 விடயங்களை தொடர்ந்து நடந்தது. ஒன்று பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர், மற்றது ஜனாதிபதி தேர்தல். தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக இப்பொழுது இந்த கூட்டத்தில் எங்களுடைய மொத்த எண்ணிக்கை 41. அதில் ஏற்கனவே எனக்கு தெரிந்த அளவிலே சம்பந்தரையாவும் செல்வராஜா அவர்கள் காலமாகிய காரணத்தினால் அந்த எண்ணிக்கை 39ஆக குறைகிறது. இந்த கூட்டத்திற்கு ஏற்கனவே 26 பேர் பிரசன்னமாக இருந்திருக்கிறார்கள். பிரசன்னமாக எப்பொழுதுமே வாக்களிப்பு அல்லது எண்ணிக்கை என்பது சமூகம் அளித்து வாக்களிப்பவர் தான் கணக்கில் எடுக்கப்படுவார்கள். ஆகவே 26 பேர். எங்களுடைய ஜாப்பின்படி 11 பேர் தான் ஆக குறைந்த நிறைவன் என்றால் கோரம். இது 26 பேர் பிரசன்னமான ஒரு கூட்டமாக அதில் இருந்திருக்கிறது. முதலிலே பொது வேட்பாளர் சம்பந்தமாக கலந்துரையாடிய பொழுது கிட்டத்தட்ட 18 பேர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லை என்று தெரிவித்தார்கள். நேரடியாக பிரசன்னமாக இருந்த 4 பேர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்று தெரிவித்தார்கள். ஆகவே பெரும்பான்மையாக பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதில்லை என்ற முடிவாகியது. அதுக்கிடையிலே ஒரு தீர்மானம் திரு அரியநேந்திரன் அவர்களை இந்த போட்டியிலிருந்து விலகுமாறு கோருவது என்பது ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக சுமந்திரன் அவர்கள் மாவையினால் கோரப்பட்டு தான் தயாரித்து வாட்ஸ்அப்பில் குறிப்பான ஆட்களுக்கு பகிரக்கப்பட்ட அறிக்கையை முன்வைத்தார்கள். அந்த அறிக்கை சுருக்கமாக சொல்லிய பின்பா 3 வேட்பாளர்கள், அதாவது அன்றகுமார் திசாநாயக்க, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ் ஆகியோருடைய அவருடைய விஞ்ஞாபனங்களிலே இருக்கக்கூடிய விடயங்கள் இந்த இறுக்கமான 6 அல்லது 7 விடயங்களை சுட்டிக்காட்டி நிவாரண விடயங்கள் அவர்களை உள்ளது என்று சொல்லி விவாதிக்கு இறுதியாக சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. அப்போ அந்த கருத்து வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அநேகமான எல்லோரும் அதுக்கு ஆதரவாக கருத்தை சொன்னார்கள். அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த முடிவை மக்களுக்கு விடலாம், அவர்களை தெரிவு செய்வார்கள் என்ற ஒரு கருத்தை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை ஆதரித்தாக 2 பேர் தான் சொன்னார்கள், திரு குருகோல் ராஜா மற்றும் ரஞ்சன் நினைக்கிறேன். அதனோடு அந்த கருத்து அதோடு ஈடுபடவில்லை. ஆகவே சஜித் பிரேமதாசா என்று அவருடைய முன்மொழிவு ஏனைய 2 பேரை பற்றி எவருமே பேசவில்லை. சாதா பாதகமாக அனுகுமார் திசாநாயக்கவோ ரணில் பற்றியோ பேசவில்லை. அவர் சஜித் பிரேமதாசா அவனுடைய ஏற்றுக்கொள்ள அவருக்கு ஆதரவாக செயல்படுவது என்று முன்மொழிக்கப்பட்டது. அப்பொழுது நான் சொன்னேன், சரி அப்படி அந்த தீர்மானம் எல்லோரும் பெரும்பான்மையாக அதுக்கு நான் உடன்படுகிறேன். ஆனால் கட்சியல்ல ரீதியில் நாங்கள் அந்த எஸ்ஜேபி, அதாவது தேசிய மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளரான சஜித் பிரேமதாசாவை ஆதரித்து நாங்கள் கட்சி ரீதியாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கலாம் என்ற கருத்தை நான் முன்வைத்தேன். ஆனால் அந்த கருத்துக்கு அவர்கள் சொன்ன பதில், நாங்கள் ஒரு வேட்பாளரை ஆதரிப்பதாக சொல்லிவிட்டு வெறுமனே வாழ இருக்க முடியாது, அவை எல்லை வைக்க வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது. அவை நாங்கள் அதை அந்த ஆதரித்த கருத்து பிரச்சாரத்தில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக சொல்லப்பட்டது. ஆகவே நான் அவர்களுக்கு தெளிவாக சொன்னேன், அப்படி இருந்தால் என்னை பொறுத்தவரையில் நான் அந்த
கட்சியினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உடன்படுகிறேன். ஆனால் பிரசாரத்திலேயோ மேடைகளிலேயோ நான் பங்கு பெற்ற மாட்டேன் என்று சொல்லி கொண்ட பொழுதுதான் அந்த முடிவு ஏற்பட்டது. முடிவை முன்மொழிந்தது வவுனியாவை சேர்ந்த உறுப்பினர் திரு சேனாதிராசா. அதை வழிமொழிந்தது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பரஞ்சோதி அவர்கள். தீர்மானம் பெரும்பான்மையான அங்கத்தவர்களுடைய அங்கீகாரத்தோடு சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. அவை இந்த தீர்மானம் எடுக்கிற பொழுது இந்த கூட்டமானது ஒரு அட்ஜர்ன் மீட்டிங் என்று சொல்லுவார்கள், ஒத்தி வைக்கப்பட்ட கூட்டம். இப்போ அதாவது 5வது கூட்டம் தொடர்ச்சியாக நடந்து கண்டினியூஷன். அப்போ தொடர்ச்சியாக இந்த சட்டப்படி அல்லது நியாயப்படியும் இந்த ஒரு கூட்டத்திலே அன்ஃபினிஷ் பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய முடிவராத விடயங்களை எடுக்கக்கூடிய ஒத்திவைக்கப்பட்ட கூட்டத்துக்கு அறிவித்தல் எதுவும் தேவையில்லை என்பது நியதி. அந்த வகையில் இந்த அறிவித்தல் என்ற பிரச்சனை எழாது. அந்த வகையிலே அந்த கூட்டம் முறைப்படியான அறிவித்தல் படி நடந்தது. இன்னும் ஒரு விடயம் பொழுது அண்மை காலத்தில் மிக கட்சி தலைவர் அவர்களே ஒரு இலத்திரனியல் ஊடகம் பேட்டி கண்ட பொழுது, நீங்கள் வெறுமனே இந்த வித உடன்படிக்கைகளும் ஒன்றும் இல்லாமல் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க எடுத்த முடிவு சரியா என்று கேள்விக்கு அதன் அடிப்படையில் பதிலளித்த தலைவர் அவர்கள் சேனாதிராஜா அவர்கள் உடன்படிக்கை எதுவும் செய்ததாக தெரியவில்லை, அவ்வாறான எதுக்கும் எனக்கு தெரியப்படுத்தவில்லை என்ற போதில் அது கருத்து தெரிவித்திருக்கார்கள். உண்மையாக உடன்படிக்கை என்ற விடயம் இருசாரார் சம்பந்தப்பட்டது தான் உடன்படிக்கை, 2 பக்கம். இப்போ உடன்படிக்கையாக இருந்தால் நாங்கள் ஒரு பக்கம், ஒரு வேட்பாளர் ஒரு பக்கமாக ஒப்பந்தமிட்டால் தான் அது உடன்படிக்கை. அப்படியான ஒரு உடன்படிக்கை இந்த எங்களுடைய அரசியல் வரலாற்றிலே, ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலே அல்லது பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றிலும் ஒரு பொழுதுமே இருபக்கம் சேர்ந்த பைபார்ட்டிசன் அக்ரிமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம் உடன்படிக்கை இதுவரையிலே செய்யப்படவில்லை. ஆகவே அந்த உடன்படிக்கை என்ற பேச்சு எழவில்லை. ஆனால் அவர்களுடைய கேள்வியிலே ஏனைய கட்சிகள் சஜித் பிரேமதாசாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டுதான் ஆதரவு தெரிவித்தார்கள் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அது உண்மைதான். அந்த உடன்படிக்கைகள் அவர்கள் சஜித் பிரேமதாசாவுடைய ஐக்கிய மக்கள் கூட்டணியின் இணைந்து போட்டியிடுகிறவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய சஜித் பிரேமதாசா தெரிவு செய்யப்பட்டால் அவர்களுக்கு எத்தனை அமைச்சு பதவி, அரை அமைச்சு, முழு அமைச்சு பதவி என்றெல்லாம் அந்த விடயங்கள் அங்கே ஒப்பந்தத்தில் எழுதப்படுது. எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நாங்கள் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இந்த விடயத்திலே நாங்கள் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்படும் வரையில் நாங்கள் ஒரு அமைச்சு பதவி ஏற்பதில்லை என்ற நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு உடன்படிக்கையை செய்ய வேண்டிய தேவை இல்லை. மற்றும்படி இந்த தெரிவு 3 வேட்பாளர்களுடைய விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் மற்ற இது எங்களுடைய ஏற்கனவே சொன்ன அல்லது எங்களுடைய ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வரித்து கொண்ட கோட்பாடுகளை, தன்னாட்சியோ இதையும் சுயாட்சியோ அல்லது சுயநிர்ணயத்தையோ இது உடன்படிக்கையோ உள்ளடக்கவில்லை. ஆனால் அதை விலத்தித்தான் இந்த பரிசு ஒப்பீட்டு ரீதியில் பார்த்து சஜித்தை ஆதரிக்கின்ற ஒரு முடிவுக்கு அந்த மத்திய செயற்குழு வந்தது. ஆகவே உடன்படிக்கை என்ற பேச்சும் அதில் எழவில்லை. மற்றும்படி அந்த விடயங்கள் பரிசீலித்து சஜித்தை ஆதரிப்பதற்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டதை தவிர உடன்படிக்கை என்றது. ஆனால் அமைச்சு பதவி விடயமாக அவர்களுக்கு தெரியும், ஆனால் தெரியப்படுத்தப்பட்டும் உள்ளது. நாங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அவர்களுக்கு தெரியப்படுத்தவும் இருக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் உடன்படிக்கை என்ற பேச்சும் எழவில்லை, ஏன்னா இதுவரை காலமும் இருக்கவில்லை. அதை இதுவரை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் கருதியதாலே தான் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்தேன். மாவசினார் அவர்கள் ஒரு இடத்தை ஒரு கட்சி தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டிருந்தாலும்
இன்னொரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டால் இது தொடர்ந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம் என்று கூறியிருக்கிறார். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் மீண்டும் மத்திய குழு கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு? இல்லை, நிச்சயமாக இனிமேல் இதை நான் சொன்னேன், ஏற்கனவே 5 கூட்டங்கள் நடைபெற்றாச்சு, தொடர்ச்சியாக முடிந்த ஒரு முடிவு எடுத்தாச்சு. இனி அதில் ஒரு கூட்ட வேண்டிய தேவை இல்லை, அது பொருத்தமும் இல்லை. ஒரு மத்திய செயற்குழு கூடி இனி தீர்மானம் எடுக்க வேண்டிய தேவை இல்லாது. இனிமேல் எங்களுடைய நிலைமையை அந்த தீர்மானத்தை செயல்படுத்துகின்ற அதே அவரும் சொல்லியிருக்காரு, செயல்படுத்துவது பற்றி பரிசீலிக்காமல் சொல்லியிருக்காரு. கூட்டத்தை பற்றி அவர் கதைக்கல. இனிமேலும் ஒரு மத்திய செயற்குழு இனி ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக கூட்டப்பட வேண்டிய தேவை இல்லை, அவ்வாறான ஒரு செயல்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ச்சியாக மக்களை தீர்மானிக்க வேண்டும் என கருத்துப்பட நீங்கள் கூறியிருந்த நிலையில் கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. உங்களுடைய நிலைப்பாடு காலத்தில் எப்படி? அது கட்சியினோட தீர்மானத்துக்கு நான் கட்டுப்பட்டவன் தானே. அதிலும் அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி இருக்கிறேன். அந்த அந்த இடத்துல அந்த உறுப்பினர்களுடைய கருத்துக்களை நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். ஆகவே அந்த கட்சி தீர்மானத்தைப்படி சஜித் பிரேமதாசா ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிக்கின்ற முடிவோடு நான் கட்டுப்பட்டவன், அதை ஆதரித்து தான் நிற்கிறேன். நிச்சயமாக அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்காக நேரடியாக பிரச்சாரத்தில் போய் நான் பங்கு பற்றுவது சில நேரம் அது எங்களுக்கு பாதகமாக அமையும். இது என்ன சொந்த கருத்து, அந்த கருத்திலேருந்து நான் விலகையில், ஆனபடியால் பிரச்சார செயல்பாடில் நான் ஈடுபட மாட்டேன். மத்திய குழு கூட்டத்தில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட முக்கியமானவர்கள் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பாருங்க? இல்லை, ஒரு கூட்டம் அந்த கூட்டம் தலைவர்களுடைய ஒப்புதலோடு தான் பொதுச் செயலாளரை கூட்டப்பட்டது. எல்லாருக்கும் எழுத்து மூலமான அறிவித்தல் அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் 27ஆம் தேதி நினைக்கிறேன், 27 இல்லை 28ஆம் தேதி 1ஆம் தேதி கூட்டத்துக்கான அறிவித்தல் அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ யாருக்கு அதில் பெரியவர் சின்னவர் என்ற கருத்து இல்லை, எல்லோரும் உறுப்பினர்கள் தான். ஆகவே தலைவரும் வந்திருக்கலாம், அது வருவார் போவார்கள், அது பிரச்சனை இல்லை. அவர் வரையில் இவர் வரையில் கூட்டத்தை ஒத்தி வைக்க இயலாது அல்லது நடத்தாமல் விட இயலாது. ஆனபடியில் அவரும் வரையில் ஒரு கூட்டம் நடைபெறாது. அந்த உறுப்பினர்கள் சம உறுப்பினர்கள் தான், சம உரிமை உள்ள உறுப்பினர்கள் தான். அவர்கள் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள். ஆகவே அவர்கள் அந்த தீர்மானம் சரி, பாராளுமன்ற உறுப்பினர் தானே அல்லது மாகாண சபை உறுப்பினர் தானே அல்ல தலைவர் என்ற இல்லை, எல்லோரும் சம உறுப்பினர்கள் என்ற வகையில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு உடன்பாடு இல்லைன்னா அவர்களுக்கு அந்த கருத்து சொல்கிற உறுதி இருக்குது, அதை அவர்கள் சொல்லலாம், அது வேறு. ஆனால் கட்சி தீர்மானமாக அன்றைய தீர்மானம் முறைப்படி உரிய கோரம் உள்ள ஒரு கூட்டத்தில், பெரும்பான்மை உள்ள கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது தீர்மானம் பெருமான தீர்மானம். இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் நாட்டுக்கு விஜயம் செய்து தமிழ் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களையும் சந்தித்திருந்தார். இந்த பின்னணியில் தான் திடீரென சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது. அவ்வாறான இதையும் முன்னெடுப்புகள் காட்டப்படுது. இல்லை, அப்படியான ஒரு தகவல் என்னை பொறுத்தவரையில் எனக்கு இருக்கே இல்லை. அவர்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் தான் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சந்தித்தார். ஆனால் பொது வேட்பாளர்கள் சம்பந்தமாகவோ அல்லது யாருக்காக ஆதரிக்க வேண்டும் என்ற நிலையை பொது வேட்பாளராக அவர் அதிருப்தியாக இருந்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. அது கூட எனக்கு உத்தியோகபூர்வமாக தெரியாது. அதே மாதிரி சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் சொன்னதாகவும் உத்தியோகபூர்வமாக எனக்கு தெரியாது. அவனுடைய அவ்வாறான ஒரு நிலை இருந்தால் அது பங்குபற்றியவர்கள் தான் சொல்லுவாங்க. வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவளியுங்கள் என்று கூறப்பட்டதாக கூறப்படுது. இல்லை, அந்த ஒரு நிலை வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அது உண்மைதான். அவர்கள் சொல்லுகிற பொழுது இப்பொழுது இருக்கிற அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குன்னு தானே. இதேவேளை இந்த தேர்தல் தொடர்பாகவும் தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தமாகவும் இன்னொரு தகவலும் வந்திருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, ஜேவிபியினுடைய தலைவர் அன்ருகுமார் திசாநாயக்க ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார்,
மக்கள், அதாவது வந்து தெற்கில் இருக்கிற மக்கள் ஒரு மாற்றத்தை தேடி அணிதிரண்டிருக்கணும், அதே மாதிரி தமிழ் மக்களும் ஒரு மாற்றத்தை தேடி அணிதிரணும்னு சொல்லியிருக்கிறார். அவர் இந்த பிரசாரம் முன்வைத்த பிறகு இது சம்பந்தமாக பல விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருந்தது. அந்த வகையில் இதற்கு பதிலடி கொடுக்குற மூலமாக ஸ்ரீகாந்தா ஒரு தகவலை முன்வைச்சிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்கள் தமிழர்கள் பிளவுபடுவதற்கு காரணமாக இருந்தவர். உண்மையிலேயே அவர் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறது உண்மையிலேயே அவரது தேர்தல் சுயலாபத்துக்காகத்தான் இப்படி சொல்கிறார் என்ற மாதிரியான பொருள்பட அவரும் ஒரு கருத்தை முன்வச்சிருக்கிறார். அவர் ஒரு ஊடக சந்திப்பை முன்வச்சு அதில் அவர் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கார். உண்மையிலேயே இது வந்து பலராலும் விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்கு இந்த அன்ரோகுமார் திசாநாயக்க சொன்ன இந்த விடயம். அந்த வகையில் ஸ்ரீகாந்தாவும் தன்னுடைய சார்பில் ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்கார். இது தொடர்பான காணொலியை இப்போ பார்த்துட்டு வாங்க. யாழ்ப்பாணத்திற்கு நேற்று வருகை தந்து தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தோழர் அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு தமிழ் மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். தென்னிலங்கை மக்கள், அதாவது சிங்கள மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள் என்றும் அதற்கு ஏதுவாக தமிழ் மக்கள் அவருடைய வார்த்தைகளிலே சொல்வதாக இருந்தால் வடக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க முன்வர வேண்டும் என்று அவருடைய வேண்டுகோள் அமைந்திருக்கிறது. ஊழலற்ற, அதிகார துஷ்பிரயோகமற்ற, சுரண்டலற்ற, பாரபட்சமற்ற ஒரு சமூக கட்டமைப்பினை ஏற்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வேண்டுகோளை அவர் விடுத்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே ஒரு அடிப்படை பிரச்சினை இலங்கை சுதந்திரமடைந்த நாளிலிருந்து இருந்து வந்திருக்கிறது. படிப்படியாக அது கூர்மையடைந்திருக்கிறது. கடைசியாக அதன் உச்சகட்டமாக 30 வருடங்கள் இந்த நாட்டிலே ஒரு உள்நாட்டு போரே நடந்து முடிந்திருக்கிறது. இந்த வரலாற்று பின்னணியிலே தோழர் அன்ரோகுமார திசாநாயக்க அவர்களுடைய வேண்டுகோளை பரிசீலிக்கிற பொழுது அவர் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சினை என்ன என்பதை ஒருபுறம் தள்ளிவிட்டு ஒட்டுமொத்தமாக இலங்கை முழுவதற்கும் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் உட்பட இலங்கை தீவின் மக்கள் அனைவருக்கும் உள்ள பொதுவான பிரச்சனைகளை பற்றியே கரிசனை கொண்டவராகவும் கவனத்தில் கொண்டவராகவும் தன்னுடைய பேச்சிலே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் இப்பொழுது சில சிங்கள தலைவர்களிடம் நாங்கள் காண்கின்ற குறைபாடு. முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் பாரிய அரசியல் பொருளாதார மாற்றங்களை இந்த நாட்டிலே இனியாவது ஏற்படுத்தியாக வேண்டும் என்கிற தீவிர உணர்வு கொண்டவர்கள் இந்த விடயத்திலே, அதாவது தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினை தொடர்பிலே ஓர் முழுமையான பார்வை கொண்டவர்களாக இல்லை. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதால் மாத்திரம் எமது மக்களுக்கு இந்த நாட்டிலே நிம்மதியும் அமைதியும் மற்றும் பிரச்சனைகளுமற்ற ஒரு வாழ்க்கை உறுதிப்படுத்தப்படும் என்று நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் இந்த நாட்டிலே நீண்ட நெடுங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறோம். தமிழர்கள் என்ற காரணத்திற்காக விவரிக்க முடியாத பாரபட்சங்களுக்கு எமது மக்கள் உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். மிக கொடுமையான சட்டங்கள் எமது மக்கள் மீது ஏவி விடப்பட்டு வந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் இந்த யுத்தம் 79 பிரகடனப்படுத்தப்படாத அளவிலே தொடுக்கப்பட்ட இந்த அரச பயங்கரவாதம் 2009 வெற்றிகரமாக தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை முறியடிக்கின்ற வரையிலே 30 வருஷ காலம் ஒரு நரக வாழ்க்கைக்குள்ளே எமது மக்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே தான் நண்பர் அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் 2010 நீங்கள் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தீர்கள். 2015
மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களித்தீர்கள். 2019 கோதபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக வாக்களித்தீர்கள் என்றெல்லாம் கூறி இந்த முறை தனக்கு வாக்களித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த கை கொடுங்கள் தோள் கொடுங்கள் என்று பகிரங்க அறைகூவலை விடுத்திருக்கிறார். அது அவருடைய நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலே புரிந்து கொள்ளப்படக்கூடியது. ஆனால் எங்களுடைய நிலைமை, எமது மக்களுடைய நிலைமை முற்று முழுதாக வேறுபட்டிருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த யுத்தத்துக்கு தொடர்ந்து முகம் கொடுக்க வேண்டி வந்ததற்கான அடிப்படை காரணம் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க மறுத்தது. ஒரு தனி தேசிய இனம் என்ற அடிப்படையிலே சர்வதேச சட்டத்தின் கீழ் எங்களுக்குள்ள உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க அல்லது சரணடைய செய்ய மறுத்தது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தத்தின் பொழுது யார் யார் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் தெற்கில் உள்ள அரசியல்வாதிகளை பொறுத்தமட்டிலே என்பது எமது மக்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பழைய விஷயங்களை நான் இப்பொழுது கிளற விரும்பவில்லை. ஜேவிபி என்ற கட்சி யுத்தம் முடிகின்ற வரையிலே எவ்விதம் செயல்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். 1988ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் ஒன்றாக ஒரே மாகாணமாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை சட்ட ரீதியாக பிரிப்பதற்கு உயர் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தாக்கல் செய்து 2006 அதில் வெற்றி கண்டவர்கள் ஜேவிபி என்பதை எமது மக்கள் இன்னமும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர்களுக்கு விரோதமான ஒரு காரணமாக நாங்கள் இப்பொழுது பார்க்க விரும்பவில்லை. ஜேவிபி என்ற பெயரை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு தேசிய மக்கள் சக்தி என்கிற புதிய பெயரோடு ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிற இந்த அரசியல் சக்தி அல்லது இந்த அரசியல் அணி இப்பொழுது தோழர் அனுரகுமார திஸ்ஸநாயக்காவை களத்திலே இறக்கி எமது மக்களுடைய ஆதரவை கோருகிற பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். பல விஷயங்களை நீங்கள் பேசுகிறீர்கள். ஊழலுக்கு நாங்களும் எதிர்ப்பானவர்கள், அதிகார துஷ்பிரயோகத்திற்கு நாங்களும் எதிர்ப்பானவர்கள். பாரபட்சம் என்பது எந்த வடிவில் வந்தாலும் அரசியல் ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக, பொருளாதார ரீதியாக எந்த வடிவில் வந்தாலும் உங்களைப் போலவே நாங்களும் அதற்கு தீவிரமான எதிர்ப்பாளர்கள். ஆனால் அத்துடன் விஷயம் முடிந்துவிடவில்லை. எமது மக்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் இந்த இலங்கை தீவிலே சிறுபான்மை மக்கள் என்ற அடிப்படையிலே வடகிழக்கிலே பெரும்பான்மையாக நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் ஒட்டுமொத்த இலங்கை தீவிலும் நாங்கள் சிறுபான்மை மக்கள் என்ற அடிப்படையிலே எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கு, எங்கள் மரபு வழி தாயகத்திலே எங்கள் இருப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆக குறைந்தது ஒரு பூரண சுயாட்சி அரசியல் நிர்வாக அமைப்பு முறை வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய அரசியல் கோரிக்கையாக கடந்த பல ஆண்டுகளாக முன்வைத்திருக்கிறோம். இந்த விடயத்திலே வேறுபட்டு நிற்கும் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையிலே, தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகளுக்கிடையிலே எந்த வேறுபாடும் கிடையாது. இது ஒரு ஒருமித்த கோரிக்கை. ஆனால் அதற்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய பதில் என்ன? பல்வேறு பிரச்சனைகளுக்கு திட்டவட்டமாக வெற்றொன்று துண்டு ஒன்றாக பரிகாரங்களை முன்வைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் நண்பர் அனுரகுமார திஸ்ஸநாயக்க இனப்பிரச்சினை தொடர்பிலே தங்களுடைய தீர்வு என்ன, தாங்கள் முன்வைக்கின்ற திட்டம் என்ன என்பதை இனியாவது எமது மக்களுக்கு முன்னாலே சமர்ப்பிக்க வேண்டும். முழு இலங்கை தீவுக்கும் அவர்கள் அதை பகிரங்கமாக சொல்ல வேண்டும். இதிலே அவர்கள் ஒளித்து பிடித்து விளையாட முடியாது. நாங்கள் எங்களுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு கை கொடுங்கள், ஆட்சிக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அரசாங்கத்தை அமைப்போம், பின்னர் நாங்கள் எல்லோரும் மேசையிலே ஒன்றாக உட்கார்ந்து பேசி தீர்ப்போம் என்கிற இந்த கதைகள் எல்லாம் எத்தனையோ பேசிய கதைகள். எத்தனையோ பேர், பண்டாரநாயக்க, ஜேஆர் ஜெயவர்தன, ஸ்ரீமாவோ, இப்படி எத்தனையோ பேர், ஏன் மறைந்த பிரேமதாச, இப்படி எத்தனையோ பேர், இவையெல்லாம் புளித்து போன பழைய கதைகள். இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்பட்ட பின்னர் தான் இந்த யுத்தம் வெடித்தது, நீடித்தது, முரட்டுத்தனமாக, மூர்க்கத்தனமாக எமது மக்களிலே 1.5 லட்சம் பேர்களுடைய உயிர்களை பலியெடுத்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்கிற அந்த கசக்கின்ற கடுமையான உண்மையை நாங்கள் தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யுத்தத்திலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலே நீதி விசாரணையை பற்றி திஸ்ஸநாயக்க பேசியிருக்கிறார். அனுரகுமார திஸ்ஸநாயக்க உள்நாட்டு பொறுமுறையை பற்றி அவர் பேசுகிறார். அதே நேரத்திலே
உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை இந்த நாட்டின் ஜனாதிபதி மதிப்பதில்லை, ஜனாதிபதி பொருட்படுத்துவதில்லை என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக போலீஸ் மா அதிபருடைய விடயத்தில் ஒரே நேரத்திலே இந்த 2 கருத்துக்களும் வந்திருக்கின்றன. இந்த நாட்டிலே உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மதிக்கப்படவில்லை என்று சொல்கிற அதே நேரத்திலே இந்த நாட்டின் நீதித்துறை பல்வேறு அழுத்தங்களுக்கு நீண்ட காலமாக உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிறது என்கிற உண்மையை பகிரங்கமாக குறிப்பிடுகிற அனுரகுமார திசுநாயக்க இந்த நாட்டின் நீதி நிர்வாக முறையின் மீது, உள்நாட்டு பொறிமுறையின் மீது நம்பிக்கை வைத்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உடைய விவகாரத்தை விசாரித்து நீதி காண முடியும் என தமிழ் மக்களை நம்ப வைக்கலாம் என்று நம்புகிறாரா? இதனால் தான் தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் சர்வதேச ரீதியிலான விசாரணை, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த போர்க்குற்றங்களை யுத்தத்தின் போது எமது மக்களுக்கு எதிராக ஆயுத மோதலிலே எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டிராத சாதாரண பொதுமக்களுக்கு எதிராக புரியப்பட்ட அத்தனை போர்க்குற்றங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். அதிலே பலமான நபர்கள், உயர் பதவிகளில் இருந்த நபர்கள், இளைப்பாறிய நபர்கள், ஏன் இன்னமும் உயர் பதவிகளை வைத்து கொண்டிருக்கிற பல நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதும், இந்த விவகாரம் உள்நாட்டிலே விசாரிக்கப்பட முடியுமாக இருந்தால், விசாரிக்கப்படுமானால் இந்த நாட்டினுடைய நீதித்துறை கடந்த காலத்தை போலவே பல அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்பதும், நீதித்துறை மாத்திரமல்ல இந்த வழக்குகளை நடாத்த கடமைப்பட்டிருக்கிற சட்ட மா அதிபர் திணைக்களமும் கூட பல்வேறு அழுத்தங்களுக்கு ஆளாக வேண்டி வரும் என்பதையும் நாங்கள் நன்றாக அறிவோம். அதனால்தான் நாங்கள் தொடர்ந்து கூறி வருகிறோம், உள்நாட்டு பொறிமுறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று. இதை முதலிலே தேசிய மக்கள் சக்தி நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுடைய சந்தேகங்கள், தமிழ் மக்களுடைய அச்சங்கள், அனுபவ ரீதியாக தமிழ் மக்கள் கொண்டிருக்கிற நீதியான கருத்துக்கள், இவற்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நிலைமையிலிருந்து ஒரு வினாடி அவர்கள் இந்த பிரச்சனையை இந்த பக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டும். அடிமைப்பட்டு, அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, போரிலே வாட்டி வதைக்கப்பட்ட இனம் இப்பொழுதும் தனது காயங்களை தனது நாவினாலே காயப்பட்ட ஒரு அப்பாவி மிருகத்தை போல நக்கிக் கொண்டிருக்கிறது, ஆறுதல் பெற முயற்சிக்கிறது. ஆனால் எங்களை பார்த்து கைகொடுங்கள் என்று கூறினால் ஆக குறைந்தது தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய தீர்வு திட்டத்தினுடைய வரையறைகளை அடிப்படையாவது வெளிப்படையாக சொல்ல வேண்டாமா? ஒரு கவர்ச்சி நடிகை, திரைப்பட நடிகை திரைப்படத்திலே தன்னுடைய கவர்ச்சி அம்சங்களிலே சிலவற்றை காட்டி வேறு சிலவற்றை மறைப்பதை போல நண்பர் திசுநாயக் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளிலே பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக பேசிக்கொண்டு ஏன் இந்த விவகாரத்தில் தமிழ் மக்களுடைய பிரச்சனையில், இந்த நாட்டின் தேசிய கேள்வியாக தொடர்ந்து நீடிக்கின்ற இன பிரச்சனையில் தன்னுடைய தீர்வு திட்டம் என்ன என்பதை அல்லது அதனுடைய எல்லைக்கோடுகளை உள்ளார்ந்த சில அடிப்படை அம்சங்களையாவது சுட்டி காட்ட தயங்குகிறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதிலே தமிழ் மக்களுடைய காதிலே யாரும் பூச்சுற்ற முடியாது. நண்பர் திசுநாயக் அவர்களை நன்கறிந்தவர் என்ற முறையிலே அவருக்குரிய மரியாதையோடு நான் சொல்லிக்கொள்வேன். இடதுசாரி தலைவர்கள் பலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களுக்காக ஒரு காலத்திலே பிலிப் குணவர்தன, என்.எம். பெரேரா, லெஸ்லி குணவர்தன, கொல்விநாடி சில்வா போன்ற டாக்டர் எஸ்.ஏ. விக்ரமசிங்க போன்ற தலைவர்கள் குரல் எழுப்பினார்கள். மலையக தமிழ் மக்களுடைய பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட பொழுது வடகிழக்கைச் சேர்ந்த சில தமிழ் எம்பிக்கள் ஒத்துழைத்து அதற்கு ஆதரவாக வாக்களித்து வரலாற்று துரோகம் புரிந்த நேரத்தில் கூட இந்த இடதுசாரி தலைவர்கள் குருநாகலவின் ஸ்ரீ நிசங்க உட்பட, தகநாயக உட்பட, ஐஎம்ஆரை எரியகொல்ல உட்பட இந்த பிரச்சனையிலே, பிரஜா உரிமை பிரச்சனையிலே எதிராக அந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தார்கள். பின்னாளிலே நடந்தது என்ன? சிங்களம் மட்டும் சட்டத்தை எதிர்த்தவர்கள் கூட பின்னாளிலே சிங்களம் மட்டும் கொள்கைக்கு முன்னாலே சரணடைந்தார்கள். இந்த கசப்பான வரலாற்று பின்னணியிலே சிங்கள இடதுசாரி தலைவர்கள், தமிழ் மக்களாலே மதிக்கப்பட்ட தலைவர்கள் வாக்குறுதிகளை மீறி அரசியல் சந்தர்ப்பவாதிகளாக தேர்தலிலே வாக்குகளை பெறுவதற்காக, சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தங்களுடைய சோசியலிச சித்தாந்தத்தை தலைகீழாக புரட்டி போட்ட அந்த வரலாற்றை மறக்காத நாங்கள் எவரையும் இந்த விவகாரத்திலே மேலோட்டமாக நம்புவதற்கு தயாராக இல்லை. தமிழ் மக்களை நம்ப வைக்க வேண்டும் என்று நண்பர் திசுநாயக விரும்பினால்
ஆக குறைந்தது இந்த நாட்டினுடைய ஒற்றையாட்சி அரசமைப்புக்கு வெளியே வந்து இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண தயாராக இருக்கிறேன் என்பதையாவது அவர் சொல்ல வேண்டும். தமிழ் மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள், தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார்கள், தேர்தலிலே வாக்களித்து வந்திருக்கிறார்கள். ஒற்றையாட்சி திட்டத்தை ஒட்டுமொத்த அரசியல் நிர்வாக அதிகாரங்களும் கொழும்பில் உள்ள மத்திய அரசாங்கத்திடம் குவிந்திருக்கிற இந்த ஒற்றை ஆட்சி என்கிற அரசமைப்பு முறையினை முற்றாக நிராகரிக்கிறோம் என்பதை இந்த பின்னணியிலே ஆக குறைந்தது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வினை வழங்குகிற விடயத்திலே ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்கு வெளியே, ஒற்றையாட்சி அரசியல் பொறிமுறைக்கு வெளியே செல்ல தயாராக இருக்கிறேன் என்பதையாவது அவர் சொல்ல முடியுமா? அதை சொல்வாராக இருந்தால் அவருக்கு நாங்கள் ஆதரவளிப்பது பற்றி இந்த இறுதி கட்டத்தில் கூட எங்களாலே பரிசீலிக்க முடியும். இதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏனைய விடயங்களிலே எங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. சுரண்டல், அடக்குமுறை, அநியாயம், அக்கிரமம் என்பதிலே சிங்கள இளைஞர்களைப் போலவே தமிழ் இளைஞர்களும் கடந்த காலத்திலே தங்கள் நிலைப்பாடுகளை தெளிவாக நேரடியாக செயல்பாட்டிலே காட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையில் தான் இந்த வேறுபாடு இருக்கிறது. எங்களை நம்புங்கள் என்று சொல்லி எவராவது வடக்குக்கு வரும்போது தேனொழுக பேசுவதால் நண்பர் திஸ்நாயகவை நான் சொல்லவில்லை. பொதுவாகவே இங்கே வருகிற தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு வவுனியாவுக்கு வரும்போதுதான் இனப்பிரச்சனை ஞாபகத்திற்கு வருகிறது. இங்கே பேசுகிறவர்கள் அதை பற்றி வடக்கிலே தெற்கிலே வாய் கூட திறப்பதில்லை. அங்கே இந்த நாடு வங்குரோத்தாக போனது யாரால், எப்படி என்கிற பட்டிமன்றம் விவாத மேடைதான் அதிகாரத்திற்கு போட்டியிடுகிற சிங்கள முன்னணி வேட்பாளர் மத்தியிலே சூடு பிடித்திருக்கிறது. ஆனால் எங்கள் பிரச்சனை வேறு. இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அடக்கப்பட்ட இனமாக நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்டிலே நசுக்கிக் கொண்டிருக்க முடியாது. கரப்ஷன் என்று ஆங்கிலத்திலே கூறப்படுகிற இந்த ஊழலை நாங்கள் எதிர்க்கின்ற அதே வேளையிலே ரேஷியல் ரிப்ரெஷன், இன ரீதியான ஒடுக்குமுறைக்கு தொடர்ச்சியாக பல தசாப்தங்களாக சுதந்திர இலங்கையிலே பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையிலே எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இப்பொழுதும் நேரம் கடந்து விடவில்லை. தமிழ் மக்களுடைய ஆதரவு இந்த தேர்தலிலே தீர்க்கமானது என்று அன்றகுமார திஸ்நாயக கருதினால் அவர் தமிழ் மக்கள் பிரச்சினையில் இனியாவது வாய் திறந்து ஒடித்து பிடித்து விளையாடாமல் வெளிப்படையாக வெட்டொன்று துண்டு ரெண்டாக இனப்பிரச்சினை தீர்வுக்கு துணிச்சலான கருத்தினை, அடிப்படையை, ஒற்றையாட்சிய அரசியல் திட்டத்திற்கு வெளியே செல்வதற்கு இனப்பிரச்சினை விவகாரத்திலே தானும் தனது கட்சியும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்ல முன்வர வேண்டும். சொல்ல முடியாது அவராலே. ஒரு சவாலாக நான் அவருக்கு விடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் அஞ்சுகிறார்கள். இப்படி சொன்னால், வாய் திறந்தால் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற ஆதரவு சரிந்து இரவோடு இரவாக காற்றோடு கரைந்து போய்விடும் என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள், அச்சமடைகிறார்கள். இதுதான் லங்கா சமசமாஜ கட்சி தலைவர்களுக்கு நடந்தது. இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு நடந்தது. இந்த நிலையிலே எங்களிடம் வந்து வெள்ளையராட்சி காலத்திலேயே டொனமூர் அரசியல் திட்டம் கொண்டு வரப்பட்ட 1931ஆம் ஆண்டு அந்த மட்டுப்படுத்தப்பட்ட அரசியல் அதிகார பங்கீடு திட்டத்தை அடியோடு நிராகரித்து யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் ஒட்டுமொத்த இலங்கையிலும் தனியொரு அமைப்பாக அதை நிராகரித்து பூரண சுவராஜ்யத்தை கோரிய அந்த வரலாற்றை நான் நண்பர் திஸ்நாயக்காவுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வடக்கின் 5 சட்டசபை தொகுதிகளிலே 4 யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, காங்கேசன்துறை மற்றும் ஊர்காவற்றுறை ஆகிய 4 தொகுதிகளிலும் எந்த ஒரு வேட்பாளரின் நியமன பத்திரம் தாக்கல் செய்யாத நிலையிலே 3 வருடங்கள் அந்த ஆசனங்கள் சட்டசபையிலே காலியாக இருந்த அந்த வரலாற்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எமது தலைவர்கள் சிங்கள தலைவர்களை நம்பினார்கள். அதனால்தான் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வெளியேற விரும்பிய பொழுது எமது தலைவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அன்றைக்கு நாங்கள் சமஷ்டி ஆட்சியை, இணைப்பாட்சியை கேட்டிருந்தால் இணைக்கப்பட்ட வடக்கிலே ஒரு பூரணமான இணைப்பாட்சி திட்டத்தை அமெரிக்காவில், சுவிட்சர்லாந்தில், கனடாவில் இருப்பதை போல நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் அப்படி எங்கள் தலைவர்கள் நடந்து கொள்ளவில்லை. சிங்கள தலைவர்களுடைய அந்த இனிமையான வார்த்தைகளிலே அவர்கள் மயங்கி போனார்கள். நாங்கள் விரும்பியிருந்தால், எங்கள் தலைவர்கள் விரும்பியிருந்தால் திருகோணமலை துறைமுகத்தை ஒரு பகடைக்காயாக பாவித்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் பேரம் பேசி இணைந்த வடகிழக்கை, ஒட்டுமொத்த வடகிழக்கை இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது போல ஒரு தனி நாடாக தமிழ் ஈழமாக பெற்றுக்கொண்டிருக்க முடியும்.
அதை கூட எங்கள் தலைவர்கள் சிந்திக்கவில்லை. சின்ன பிள்ளைகளைப் போல, விரல் சூப்புற குழந்தைகளைப் போல சிங்கள தலைவர்களின் ஆசை வார்த்தைகளிலே, டிஎஸ் சேனநாயக, பரன் ஜெயதிலக போன்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளிலே, இனிய வார்த்தைகளிலே அவர்கள் மயங்கினார்கள். அதனுடைய விளைவைத்தான் அவர்களெல்லாம் போச்சு என்றதற்கு பிறகு தலைமுறை தலைமுறையாக நாங்கள் அனுபவித்து வந்திருக்கிறோம். இது எங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கும் தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலிலே எங்கள் நிலைப்பாட்டை வலியுறுத்தி தொடர்ந்து இனிமேலும் சிங்கள கட்சிகள் இனப்பிரச்சினைக்கான நியாயமான தீர்வு திட்டத்தை முன்வைக்காத வரையிலே எங்கள் ஆதரவை அவர்கள் பெற முடியாது என்பதை வலியுறுத்தி ஒரு பொது வேட்பாளரை தமிழினத்தின் உரிமை வேட்கையின் அடையாளமாக, சுயாட்சி கோரிக்கையின் அடையாளமாக, இணைந்த வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு சுயாட்சி அரசினை அமைப்பதற்கான உரிமை சர்வதேச சட்டத்தின் கீழ் எங்களுக்கு இருக்கிறது என்கிற அந்த அரசியல் ஜதார்த்தத்தின் அடிப்படையிலே நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எந்த விதமான தவறான புரிதல்களுக்கும் இடமில்லை. அவர்களை நாங்கள் புரிந்து கொள்வதைப் போல அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டின் ஜனாதிபதி பேசுகிற பொழுது வடக்கு பிரச்சனையை பற்றி பேசினார். முன்னாள் ஜனாதிபதிகளும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே வடக்கு பிரச்சனை என்று பேசினார்கள். என்னை வடக்கு மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் என்றுதான் தோற்கடிக்கப்பட்ட சில மணி நேரத்திலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பேசினார். இது வடக்கு பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த வடகிழக்கின் தழுவிய தமிழ் மக்களுடைய பிரச்சனை. இன்றைக்கு வடகிழக்குக்கு வெளியே வாழுகிற மலையக தமிழ் மக்கள் ஒரு காலத்திலே இலங்கை பாராளுமன்றத்திலே 8 எம்பிக்களை முதல் பாராளுமன்றத்தில் கொண்டிருந்து சிங்கள இனவாதிகளின் இனவரி சட்டத்தின் காரணமாக ஒரு வருடத்திற்குள்ளே பிரஜாபுரிமையை பறிகொடுத்து பின்வந்த பாராளுமன்றங்களில் ஒரு பிரதிநிதியை கூட தெரிவு செய்ய முடியாத அரசியல் அனாதைகளாக்கப்பட்ட நமது மக்கள் ஆடு மாடுகளைப் போல 64 ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்திற்கு 7க்கு 4 என பங்கிடப்பட்டு பின்னர் அவர்கள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுத்த பொழுது எந்த ஒரு சிங்கள தலைவரும் அதற்கு ஆதரவாக வாய் திறக்கவில்லை. எட்மண்ட் சமரக்கொடியை தவிர, மெரில் பெர்னாண்டோவை தவிர, அன்று பாராளுமன்றத்திலே இருந்த எட்மண்ட் சமரக்கொடியும் மெரில் பெர்னாண்டோவும் உண்மையான சோசியலிசவாதிகளாக, சமத்துவவாதிகளாக எங்களுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பினார்கள். அதன் விளைவாக அவர்கள் பாராளுமன்ற ஆசனத்தையே இழந்தார்கள். அந்த 2 விதிவிலக்களை தவிர சிங்கள தலைவர்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த வரலாறு தொடரக்கூடாது. வடக்கும் தெற்கும் இணைய வேண்டும். தமிழ் மக்கள் இந்த நாட்டில் இலங்கை தீவில் ஒரு சமத்துவ சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக கை கொடுக்க வேண்டியவர்கள் என்கிற ஜதாத்தின் பின்னணியிலே தேசிய மக்கள் சக்தி செயற்பட விரும்பினால் நான் விடுத்த இந்த வேண்டுகோளை, அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு, இந்த நாட்டின் தேசிய கேள்விக்கு, தேசிய பிரச்சனைக்கு, இன பிரச்சனைக்கு அரசியல் தீர்வாக ஒற்றை ஆட்சிக்கு வெளியே சென்று புரட்சிகரமாக, புதுமையாக, பல்வேறு இன மத நாடுகளிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற இணைப்பாட்சி என்கிற அரசியல் திட்டத்திற்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். அப்படி கூட சொல்ல வேண்டாம், ஒற்றை ஆட்சிக்கு வெளியே, ஒற்றை ஆட்சிக்கு அப்பால் சென்று பிரச்சனையை தீர்க்க தயார் என அருணகுமார் திசநாயக நாளையே சொல்லட்டும். நாங்கள் அவருக்கு ஆதரவு வழங்குவதை பரிசீலிக்க முடியும், பரிசீலிப்போம். ஆனால் அவராலே செய்ய முடியாது. அவரை விட பெரிய தலைவர்களாலே செய்ய முடியாததை அரசியலிலே மிக மிக ஜூனியரான எங்களுடைய நல்ல நண்பர் திசநாயகவாலே செய்ய முடியும் என்று நான் நம்பவில்லை. அவர் நல்லவராக இருக்கலாம், வல்லவராக இருக்கலாம். ஆனால் இந்த இனப்பிரச்சனை விவகாரத்திலே நேரடியாக உறுதியோடு எவரும் அவரை போன்றவர்களும் சிந்தித்து செயற்பட முன்வராத வரையிலே தெற்கிலிருந்து எதையும் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக எதிர்பார்க்கவில்லை. அதனால் தான் பிரச்சனையை நாங்கள் எங்கள் கைகளிலே எடுத்திருக்கிறோம். எங்கள் பிரச்சனையை நாங்களே தீர்க்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நல்லதும் தீதும் பிறர் தர வருவது அல்ல, நாங்களே சிருஷ்டிப்பது, நாங்களே உருவாக்குவது என்கிற பழைய தமிழ் பழமொழியின் அடிப்படையிலே நாங்கள் செயற்பட தீர்மானித்திருக்கிறோம். இந்த பாதையிலே நாங்கள் தொடர்ந்து செல்வதிலே உறுதி பூண்டிருக்கிறோம். ஒரு பாரிய மாற்றம், புரட்சிகரமான மாற்றம் வர வேண்டுமானால் அது தெற்கிலிருந்து வர வேண்டும். நாங்கள் நம்பி வாக்களித்த சரத் பொன்சேகா சமீப காலத்திலே அந்த நன்றியை எப்படி தன்னுடைய பேச்சுக்கள் மூலம் திருப்பி தந்தார் என்பது எங்களுக்கு தெரியும். மைத்ரிபால சிறநாயக பதவிக்கு வந்து 1 வருட காலத்திற்குள்ளேயே தன்னுடைய உண்மையான நிறத்தை காட்டினார். இந்த அனுபவ பின்னணிகளில் தான் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். திட்டவட்டமான ஒரு அரசியல் மாற்றம் ஒன்றை
அரசியல் அமைப்பு ரீதியாக கொண்டு வந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சிங்கள தரப்பு எதுவும் முன்வராத நிலையிலே எங்களுடைய தெரிவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது.